गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वक्तारमासाद्य यमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् निरस्तदुस्तर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिम्। எல்லோருக்கும் நமஸ்காரம். அத்வைத சாரம் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக அத்வைத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லணும். அது மாத்திரமில்லை, அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், அது ரொம்ப முக்கியம். இந்த அத்வைதத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனம் என்ன, அத்வைதங்கிறது என்ன அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக உடனே உபனிஷத்து அதுலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனால் நாம் இப்படி பார்க்கலாம்னு தோன்றது. நமக்கு அநேகமாக எல்லா பிராணிகளுக்குமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நாம் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசைங்கிறது இயல்பாக வரக்கூடியது. ஆனால் அப்படி இருக்க முடியறதா அப்படின்னு கேட்டால், சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதான்னு கேட்டால் அநேகமாக நடக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் நினச்சபடியெல்லாம் நடக்கிறது இல்லை. அது ஒரு நிமிஷம் நடக்கிறது, அதுக்கு அனுகூலமாக நாம் போகும்படியாக இருக்குது. உலக நடப்பு அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிறச்ச நமக்கு என்ன ஆகும்னு சொன்னால், நமக்கு பிடித்தது பிடிக்காதது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்படியாக ஏற்படும். பிடித்தது வருது நமக்கு சரிதான், சந்தோஷம். பிடிக்காதது தவிர்க்க முடியாததாக வந்து சேர்றது, துக்கங்கிறது. ஆக அதையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுறது. சரி, அந்த பிடிக்காததும் ரொம்ப காலம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் கழித்து எதுவும் போயிடுறது. ஆக சாஸ்வதமாக நமக்கு துக்கம் வருதுங்கிறது நாம் சம்சாரத்தில் பார்க்கல. சுகமும் துக்கமும் மாறி மாறி தான் வந்துட்டுருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த சுகம் துக்கம் இதை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறச்ச, ஆலோசனை பண்ணும்போது சில பேருக்கு இப்படி தோணும், நாம் ஜன்மா எடுக்கிறதுனால தானே இந்த சுகதுக்கங்களெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா. எந்த ஜன்மாவாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும், சௌக்கியமும் இருந்துகிட்டு இருக்கும், ரெண்டும் இருந்துட்டு தான் இருக்குது. இவர் ஜன்மாவால் தான் துக்கம் வருது அப்படின்னு கௌதமர் சூத்திரத்தில் வேறு எழுதியிருக்கார். அப்படி பார்க்குறது ஜன்மா எடுத்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போ ஜன்மா எடுக்காமல் இருந்தால், ஜன்மா எடுக்காமல் இருந்தோம்னா, பிறக்காமல் இருந்தோமானால், ஜன்மா எடுக்காமல் இருக்கிறதுனா நம்ம பிறக்காமல் இருந்தோமானால் நமக்கு இந்த சுகதுக்கங்கள்லாம் வராது அப்படின்னு நம்பலாமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்படியானால் பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டால் நாம்பளாக கல்பிக்க முடியுமான்னு பார்க்கணும். நம்மளாக கல்பிக்க முடியாது. ஏன்னா பிறப்போ இறப்போ இது ரெண்டுமே நம்ம கையில் இல்லை. நம்ம இஷ்டப்படி ஒன்றும் நடக்கிறதில்லை. இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் எவ்வளவு காலம் இருக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த சரீரத்துக்கு எந்த சரீரத்துக்கு போகணும், இது எல்லாமே நாம் தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. அப்படி இருக்கிறச்ச அதையும் நம்மளால் அடுத்த ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது.
அப்படியானால் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஜிஜ்ஞாசை வந்தால், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தால், அதுக்காகத்தான் நம்ம வேதாந்தம் படித்தா நமக்கு அதிலேருந்து கிடைக்கும். மறுபடியும் பிறவி எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணணுங்கிறது இல்லை, அதுக்கு உபாயம் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும் வேதாந்தம். இது எப்படி சொல்லுவான்னா, மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கே, இதுதான் முமுக்ஷான்னு சொல்கிறது. முமுக்ஷானா மோட்சம் வேணுங்கிற இச்சை. மோட்சம்னா என்னே நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த ஜென்மா வேண்டாம் அப்படிங்கிறது சில பேர் நினச்சா அது முமுக்ஷ தான். அந்த மோட்சங்கிறது என்னங்கிறதும் அந்த வேதாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மோட்சங்கிறது என்ன, அந்த மோட்சம் வேணும்னா அதுக்கு உபாயம் என்ன, அந்த உபாயத்தினால நாம் அடையக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வேதாந்தத்தில் இருக்கும். ஆக நம்ம வேதாந்தம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நமக்காகத்தான் படிக்கிறோன்னு. வேதாந்தத்தை படிக்கிறது இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அப்படிங்கிறது இல்லை. தனக்காக படிக்க வேண்டிய சாஸ்திரம், ஆத்மார்த்தமான சாஸ்திரம். மற்ற சாஸ்திரங்கள்லாம் ஒரு சமயம் தனக்கு உபயோகப்படாட்டாலும் மற்றவாளுக்கு உபயோகப்படும்படியாக நம்ம இருக்க முடியும். கற்றுன்ற விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவள் அதனால் லாபத்தை அடைய முடியும். இந்த வேதாந்தம் மாத்திரம் தனக்காக படிக்க வேண்டியது, தனக்கே லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம்னு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வேதாந்தம் இதை பற்றி என்ன சொல்கிறது. பிறவி எடுப்பதற்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். எதுக்காக இந்த ஜென்மா வந்தது? நமக்கு சாஸ்திரம் என்ன சொல்லிக் கொடுக்குறதுனா, நாம் பண்ணின கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா வர்றது அப்படின்னு. இந்த ஜென்மாவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி நடந்துட்டாக்க என்ன ஆகும்னா, இந்த ஜென்மா முடிகிற காலத்தில் நமக்கிட்ட பாபம் புண்ணியங்களில் சேராமல் நம்ம பார்த்துட்டோமானால், இப்போ இந்த ஜென்மா முடிகிற காலத்தில் அடுத்த ஜென்மா வர்றதுக்கு காரணம் இல்லை, அதனால் நம்ம பிறவி இல்லாமல் இருந்து விடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்படி பண்ணலாம் இல்லையா? நம்ம ஏதோ பண்ணின பாபமோ புண்ணியமோ அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜென்மாவை எடுத்திருக்கோம். இனிமேல் ஜென்மா வரத்துக்கு நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த ஜென்மாவில் தப்பான காரியங்கள்லாம் எதுவும் பண்ணாமல் நல்லவனாக இருந்து விடுறது. இருந்து விட்டாக்க மேற்கொண்டு ஒன்றும் பெருசாக சேராது. இந்த எது சுக துக்கங்கள்லாம் இந்த சரீரத்தில் நமக்கு சேர்றதோ அதை அனுபவிச்சு விடுவோம். சுவாமி அனுகிரகத்தில் இதெல்லாம் முடிஞ்சு போயிடுத்தோம். அப்போ இது சரீரம் முடிகிற காலத்தில் அடுத்த ஜென்மாவுக்கு நமக்கு காரணம் இல்லை, அதனால் அடுத்த ஜென்மா வராமல் சௌக்கியமாக இருக்கலாமோ அப்படின்னு கேட்டால் அது முடியாதுங்கிற. ஏன்னா இந்த ஜென்மாவை முடிகிற காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கர்மா இப்போ முடிஞ்ச போனாலும் நாம் பண்ணி வச்சிருக்கிற ஜென்ம ஜென்மாந்தரமாக பண்ணி வச்சிருக்கிற கர்மாக்கள்லாம் பல போல தாக்குது. இந்த ஜென்மாவில் சில கர்மாக்களுடைய பலத்தை அனுபவிச்சு விட்றோம், நல்லது கெட்டதெல்லாம் அனுபவிச்சு விட்றோம். ஆனால் பாக்கி இருக்கிறது அவ்வளோ இருக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் ஒரு ஜென்மாவில் பண்ணக்கூடிய கர்மாவை முழுக்க அனுபவித்து தீர்க்கறதுக்கு ஒரு ஜென்மா போராது. அந்த அளவுக்கு நம்ம காரியங்கள்லாம் பெருசாக இருக்குது. அப்போ அப்படி இருக்குது. புண்ணியத்துலேயும் சரி பாப்பத்துலேயும் சரி. புண்ணியமும் பெரிய புண்ணியம் நிறைய பண்ணினா அந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்கு அது தொடர்ந்து பல ஜென்மாக்களுக்கு வர முடியும். பாப்பமும் பெரிய பெரிய பாப்பங்கள்லாம் பண்ணினா அது பல ஜென்மாவுக்கு தொடரும், அத்தனை ஜென்மாவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. ஸ்வ சூகர கர உஷ்ட்ராணி கோஜாவி மிருகபக்ஷிணாம் ஸ்வசூகர கரோஷ்ட்ராணாம் கோஜாவி மிருகபக்ஷிணாம் சண்டால புல்கசானாஞ்ச பிரம்மஹா யோனி விருட்சத்தின்னு மனுஸ்மிருதி வாக்கியம். பிரம்மத்தின்னு ஒரு பெரிய பாபம், அதை பண்ணினால் இவன் எத்தனை ஜென்மா எடுக்கணுமா அந்த பாப்ப பலத்தை அனுபவிக்கிறதுக்கு? நாயாக பிறக்கணும், பன்னியாக பிறக்கணும்,
அப்புறம் ஒட்டகமாக பிறக்கணும், அப்புறம் மாடாக பிறக்கணும், அப்புறம் ஒரு ஆடாக பிறக்கணும், அப்புறம் ஒரு மேஷமாக பிறக்கணும், வேலை பட்சியாக பிறக்கணும். இப்படி எல்லாம் ஏகப்பட்ட ஜென்மாவை கொடுக்கக்கூடிய ஒரே பாபம் கூட இருக்குது. இப்போ நமக்கு தெரியாது எவ்வளவு பாபங்கள் இருக்குங்கிறது தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் போக்கணும். போக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால், பாபத்தை புண்ணியத்தினால நம்ம அழிக்க முடியும். அப்போ புண்ணியமே பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம பழைய பாபங்கள்லாம் அதனால் அழிஞ்சு போச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? அதுக்கு நம்ம ஜென்மா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அப்படியானால் புண்ணியங்கள் நிறைய தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தோமானால் பாபத்தை அது மூலமாக தர்மேண பாபம் அபனுததி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் பண்ணுறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவனுடைய தானாக நடக்கக்கூடிய பாபங்கள்லாம் அழியும். இதனால் அது நிவர்த்தியாகும். அப்போ அது நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு மேற்கொண்டு சௌகரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்டால் அப்போ புண்ணியம் சேர்ந்துடும். பாபம் நிவர்த்தி ஆகிறதோடு இல்லை, புண்ணியம் நிறைய சேர்ந்துடும். அந்த புண்ணிய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் ஜென்மா எடுக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். அப்படி எடுக்கக்கூடிய ஜென்மாவில் நமக்கு தெரியாது நம்ம பாபம் பண்ணுவோமா என்ன பண்ணுவோம்னு தெரியாது. இப்போதைக்கு நமக்கு புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அடுத்த ஜென்மாவிலையும் இதே எண்ணம் இப்படியே இருக்குமா அப்படின்னு தெரியாது. மறுபடியும் அங்கே வேறு பாவங்கள்லாம் சேர்ந்து கொடுத்தோன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். ஆக இந்த ஜென்மாவை போக்கிக்கிறதுக்கு இது வழி இல்லை அப்படிங்கிறது யோஜனை பண்ணினா தெரிஞ்சுது. அப்போ இதுக்கு வழி என்ன அப்படின்னு மைத்ரேயி யாஜ்ஞவல்கர்கிட்ட கேட்குறான். அப்போ யாஜ்ஞவல்கர் மைத்ரேயிக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, இது கர்மாவால் இந்த பந்தத்தை போக்க முடியாது. பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும். இது வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு உபாயம்தான். அதுதான் தியானம், தத்துவஜானம், ஆத்ம தத்துவ ஜானம். எல்லாருமே தியானம் வேணும்னு சொல்கிறா. எல்லாருமே அப்படின்னு சொன்னால் பல சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் மாத்திரம் இல்லை, மற்ற சாஸ்திரக்காராலும் தியானங்கிறது வேணும். அது இருந்தால் தான் மேற்கொண்டு முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். ஆனால் அவாவா சொல்லக்கூடிய தியானத்தில் வித்தியாசமான தியானமாக இருக்குது. தர்க்கசாஸ்திரத்தை எடுத்து போனோன்னா எங்கள் சாஸ்திரத்தை நன்னா படிங்கோ, அந்த உலகத்தில் உள்ள பதார்த்தங்களை பற்றிலாம் நன்னா தெரிஞ்சுடலாம். தெரிஞ்சுட்டாச்சுன்னா இந்த தியானத்தில் உங்களுக்கு ஆத்ம ஜானத்துக்கு இது உபயோகப்படும். இந்த ஞானமானது அந்த ஆத்ம ஜானம் உங்களுக்கு மோட்சத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லுவாள். வேறு சாங்கியனுடைய சித்தாந்தத்தை பார்த்தா கூட அப்படி தான் தெரியும். அவன் என்ன சொல்லுவான்னா, பிரகிருதி புருஷன் அப்படிங்கிற பதார்த்தங்களெல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு பிரகிருத்திலேருந்து தன்னை பிரித்து புரிஞ்சு விட்டானே ஆனால் அப்புறம் இவனுக்கு மோட்சம் அப்படின்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினசாக சொல்கிறான். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், முதல்ல தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டானே ஆனால் அப்போது அந்த புரிஞ்சுட்ட க்ஷணத்திலேயே இவனுக்கு மோட்சம் அப்படின்னு. இதுதான் வேதாந்தத்தில் உள்ள வித்தியாசம். மற்ற சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானம் வந்த உடனே மோட்சம்னு சொல்லவே இல்லை. அந்த ஞானம் எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் கிரமமாக அவள் மோட்சத்தை அடைய முடியும். ஆனால் இங்கே மாத்திரம் ஞானம் வந்த அதே க்ஷணத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் முக்தி தான், முக்திங்கிறது நேர கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் இது வேதாந்த சாஸ்திரம். அப்படின்னா என்னத்தை தெரிஞ்சுக்கணும்? நம்மளை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளை பற்றி ஒன்றும் தெரியாதா? நம்மளை பற்றி நமக்கு தெரியாமல் யார் இருக்கா? தன்னை பற்றி தெரியாதவன் உலகத்திலேயே கிடையாது. தன்னை பற்றி வேற இன்னொருத்தன் பேசும்போது அவள் சில தப்புகள்லாம் சொல்லலாம், தெரியாமல் பேசலாம். ஆனால் தன்னை பற்றியே தெரியாத ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படின்னா தன்னை பற்றி தெரியும், ஆனால் தன்னை பற்றி தெரிஞ்சின்ற விவரங்கள்லாம் அது சரியானதா அப்படின்னு கேட்டால் அங்கே சந்தேகம் ஏற்படும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். ஒருத்தர் கதவை தட்டுறார்.
கதவை தட்டினா நம்ம கதவை திறக்கிறோம், யாருன்னு தெரியல, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோம். கேட்கும்போது அவர்கிட்ட நம்ம என்ன மாதிரியான பதிலை எதிர்பார்க்குறோம்? அவர் தன்னுடைய பேரை சொல்லுவார், இங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவார். வேணும்னா அப்பாவை பற்றி சொல்லுவார், இன்னாருடைய பையனை தன்னை அறிமுகப்படுத்திப்பார் இல்லையா? இப்போ அவர் அறிமுகப்படுத்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள்னால நாம் அவரை தெரிஞ்சுக்கிறோம். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோன்னா அவர் கொடுத்த அறிமுகம் எதை பற்றினது, நாம் கேட்குற அறிமுகம் எதை பற்றினதுங்கிறத விசாரித்து பார்க்கணும். அப்படி விசாரித்து பார்க்குறச்ச நமக்கு என்ன தெரியும்னா, அவர் முதல்ல ஒரு பேர் சொல்கிறார், எனக்கு என்ன பேர் அப்படின்னு. இந்த பேர் எதை சேர்ந்தது? அந்த உடம்புக்கு அவள் அப்பா அம்மா வச்ச பேர் அது, அப்படி தானே? வேறு ஒன்றும் இல்லை. அவர் எதை பற்றி நமக்கு தன்னுடைய விவரம் தான்னு நினச்சி எதனுடைய விவரத்தை கொடுக்குறாருங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அவர் ஒரு பேர் சொல்கிறாருன்னா அந்த பேரானது அவருடைய சரீரத்துக்கு குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மாவால் வைக்கப்பட்ட பேர், அல்லது ஜனங்கள்னால அவரை விவகாரம் பண்ணுறதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பா, அந்த பேரை அவர் சொல்லுவார். அது சரீரத்தை சேர்ந்த பேராக இருக்கும். அவர் எங்கே வேலை பார்க்குறார், எங்கே வாசம் பண்ணிகிட்டு இருக்கார், அவள் அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்கிறச்சையும் இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட விவரமாகத்தான் எல்லாமே இருக்குமே தவிர, இந்த சரீரத்தை தவிர்த்து ஆத்மஸ்வரூபத்தை பற்றி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறான்னா பேச மாட்டார். அப்படி அவர் பேசுகிறத நாமளும் எதிர்பார்க்க மாட்டோங்கிறது வேறு விஷயம், விவகாரத்துக்கு அது போகிறோம். ஆனால் அவர் தன்னை பற்றி தெரிஞ்சுன்னு சொல்கிறது எல்லாமே தன்னுடைய சரீரத்தை பற்றி தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடிய அதை பற்றின விஷயங்கள் தானே. அப்போ அவர் தன்னை பற்றி என்ன சொன்னார்? அந்த சரீரம்தான் அவரா? அந்த சரீரம்தான் அவர் அப்படின்னு நினச்சிட்டு தானே அவர் பேசுகிறார். கேட்குறவனும் அந்த சரீரத்தை பற்றி தான் கேட்குறான், சொல்கிறவனும் சரீரத்தை பற்றி தான் சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் இவா என்ன ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கா? இவாளுக்கு முதல்ல சரீரம் ஆத்மா இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சு. ஆத்மானா என்னது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது, அதனால் எல்லாம் குழப்பி சரீரத்தையே தானாக நினச்சிட்டு இருக்கா. அப்போ சரீரம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு ஆச்சு. இதுதான் ஸ்தூல திருஷ்டியாக சொல்லக்கூடியது. முதல்ல சரீரத்தை தான் நம்ம ஆத்மானை வச்சுட்டு அத்தனை விவகாரமும் பண்ணுறோம். ஆனால் இந்த சரீரம் ஆத்மா ஆகாது. இது ஏன் ஆத்மா ஆகாது, இதை ஏன் நான் அப்படின்னு நான் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரீரமே நான் அப்படின்னு சொன்னால் இந்த சரீரத்துக்கு உற்பத்தி உண்டு, விநாசம் உண்டு, இதில் சந்தேகமே இல்லை இல்லையா? சரீரத்துக்கு உற்பத்தி உண்டு, அது பிறக்கிறது, அது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகிறது. இது ரெண்டுமே நமக்கு தெரியும். ஒரு சரீரம் கூட நமக்கு தெரிஞ்சு அழியாத சரீரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணமே கிடைக்காது. அப்போ உண்டாகி அழியக்கூடியது. அப்போ நான் அந்த சரீரமே தான் அப்படின்னு நினச்சால் அந்த எனக்கும் அதே மாதிரி தானே உற்பத்தியும் விநாசமும் உண்டு. அப்போ ஒரு காலத்தில் உற்பத்தி, ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இதில் என்ன சௌக்கியம் இருக்குது? ஒரு சௌக்கியமும் இல்லை. இதுக்கு மேலே முக்தின்னு சொல்கிறது கூட ஒன்றும் இல்லை. அதனால் சரீரம் வேறு தான் வேறு அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் எனக்குன்னு ஒரு நல்லத்தை எதிர்பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சார்வாக மதம்தான். சார்வாக மதத்தில் அவன் என்ன சொல்கிறான், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடந்துக்கோ, தர்மமும் அதர்மம்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா சரீரம்தான் நான், சரீரம்தான் ஆத்மா, சரீரம் பிறக்கிறது, சரீரம் அழிகிறது, அதுக்கப்புறம் நீ எனக்கு கவலைப்பட வேண்டாம், எவ்வளோ அநியாயம் வேணாலும் பண்ணிக்கோ, ஆள் போயிட்டான்னு சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சார்வாகன்னு சொல்லித்தரான். ஆனால் நம்ம ஆஸ்திகர்கள் என்ன சொல்கிறோம், மறுஜன்மா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவா என்ன சொல்லணும், அந்த சரீரத்தை ஆத்மாவாக வைத்து கொள்ள முடியாது. ஏன்னா சரீரம் ஆத்மாவாக இருந்தால் சரீரம் மறுபிறவி எடுக்க முடியாது. ஏன்னா அது சுத்தமாக அழிஞ்சு சாம்பலாக போயிடுறது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி இன்னொரு பிறவி வர முடியும்? அதனால் சரீரத்தையும் தன்னையும் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வரும். சரீரம் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா சாஸ்திரக்காராலும் வேலை பண்ணியிருக்கான். இந்த சார்வாகனை விட்டால் அதுக்கப்புறம் வந்த நாஸ்திக தர்சனம்
உள்ளவா கூட சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவை வேறேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பிரயாசம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தர்க்கசாஸ்திரம் எல்லா சாஸ்திரமுமே சரீரம் ஆத்மா இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. சரீரம் ஆத்மா இல்லைங்கிறதுக்கு அவள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யுக்திகள்லாம் சூக்ஷ்மமான யுக்திகள்லாம் இருக்கும். அத்தனை யுக்திகளை கொண்டு சரீரம் நான் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நாம் ரொம்ப சுலபமாக பார்ப்போம் சரீரம் நான் இல்லை அப்படின்னு. எப்படி சரீரம் நான் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை, இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லுவோமே தவிர நானே சரீரம் அப்படின்னு யாராவது சொல்கிறாளோ? அப்படி சொல்கிறது இல்லை இல்லையா? இந்த உடம்பு யாருடையது அப்படின்னு கேட்டால் என்னுடையது. என்னுடையது இந்த சரீரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ நான் வேறு, சரீரம் வேறு. சரீரத்துக்கு நான் சொந்தக்காரன். என்னுடையது இந்த சரீரம். அதான் இந்த சரீரத்துக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கேன். இது என்னை சேர்ந்தது அப்படி தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த சரீரத்தையே நான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா அப்படின்னா நம்ம விவகாரத்தில் சொல்கிறது இல்லை. அப்படின்னா எல்லாருக்கும் சரீரம் வேறு தான் வேறுங்கிறது புரிந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நிஜமாக ஒருத்தருக்கும் புரியல, ஒருத்தருக்குமே புரியல. சரீரத்தையும் ஆத்மாவையும் பற்றி அவள் ஒன்றும் யோஜனை பண்ணலை. இதுக்கு முன்னாடி உள்ள மனுஷாலாம் எப்படி பேசுகிறாளோ அந்த பேச்சை அப்படியே கிளிப்புள்ள மாதிரி திருப்பி பேசுகிறது தான் நம்மளுடைய வழக்கமாக இருந்தது. நம்ம ஜனங்களில் பேசுகிறதே நானே சரீரம் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. இது என்னுடைய சரீரம், இந்த கை யாருடையது? என்னுடைய கை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீ தான் கையா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது கை என்னுடைய கை, கையே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? இப்படி தான் சொல்கிற வழக்கத்தில் இருக்குது. அப்படியே கேட்டு அப்படியே நம்மளும் பேசுகிறோம். நாம் அங்கே ஒன்று விசாரிக்கிறதே இல்லை. கையும் நானும் ஒன்றா வெவ்வேறா அப்படிங்கிற விசாரத்துக்கு நம்ம போகிறதே. இப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டால் நாம் ஒரு விவேகத்துலையும் இல்லை. எல்லாரையும் எப்படி பேசுகிறான்னு பார்த்துக்கிறோம், அதே மாதிரி நம்மளும் பேசுகிறோம். விவேக புரஸ்தரமாக பேசினதாக இதை எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த இடத்துல சாஸ்திரம் மூலமாக அதை விசாரித்து பார்க்கணும். இது எப்படி வந்தது, நம்ம செய்யக்கூடிய விவகாரம் சரியான விவகாரம் தானா அப்படிங்கிறத புத்தியை கொண்டு விசாரம் பண்ணி பார்க்கணும். சாஸ்திரம் சொல்லி கொடுத்த யுக்திகளை மனசில் வாங்கிட்டு விசாரம் பண்ணி பார்த்தால் அப்போ சரீரம் ஆத்மா இல்லை அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. இப்போ சரீரத்தை தவிர்த்து நாம் இருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். நமக்கு பல விஷயங்களில் இதில் சௌகரியம் இருக்குது. இந்த சரீரம் வரும் போகும், நம்ம பண்ணின கர்மாவுக்கு தகுந்தா போல் சரீரமானது வருது. ஒரு சரீரம் வருது, ஒரு சரீரம் போகும், அந்த சரீரம் போகும், மறுபடியும் வேறு ஒரு சரீரம் வரும், அது போகும், இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. சரீரம் மாறி 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 வந்தாலும் நான் மாறவில்லை. ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகிறோம், அந்த சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகிறேன், இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. இப்படி போகிறச்ச தான் நமக்கு ஒரு விசாரம் ஏற்படுறது. நம்ம எப்போ முதல்ல சரீரத்தை அடைஞ்சோம், முதல் ஜென்மா எது? இப்போ நாம் ஒரு சரீரத்தில் இருக்கோமா, இந்த சரீரம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் இந்த சரீரத்தில் பண்ணின கர்மா பலத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மின் பிறவியில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரம் வந்தது அப்படின்னு சொல்லணும். அப்படியானா இப்போ இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சரீரத்தில் நம்ம இருந்திருக்கோங்கிறது சித்தமாகிறது. அப்போ அந்த சரீரத்தில் இருக்கும்போது நம்ம திருப்பியும் கேள்வி கேட்டு பார்ப்போம், அந்த சரீரம் நமக்கு எப்படி வந்தது, அது ஏன் அந்த சரீரம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு மின் பிறவி, அந்த மின் பிறவியில் அவளுக்கு நாம் பண்ணின கர்மபலம் அந்த மாதிரி ஒரு நல்ல சரீரம் கிடைச்சது அப்படின்னு சொல்ல முடியா இருக்கும். இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சரீரத்துலையும் சொல்லியாகனா, ஒவ்வொரு பிறவிலையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கர்மா, அந்த கர்மாவுக்காக பலத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரத்தை ஜென்மா எடுத்தேன், இப்படி தானே சொல்லியாகணும். அப்போ ஏதாவது முடிவு உண்டோ? எது ஆரம்பம்? ஆரம்பமே கண்டுபிடிக்க முடியாது. சாதாரணமாகவே நமக்கு அப்பா இருந்தார், அப்பா இருந்ததுனால தான் நம்ம வந்தோம்.
அப்பா அம்மா இல்லாமல் நாம் பிறந்து வந்து விடலை. அப்போ நமக்கு அப்பா இருந்திருக்கார். அந்த அப்பாவும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் தான், சந்தேகம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும். அப்படின்னா அவருடைய அப்பா நமக்கு தாத்தா. அந்த தாத்தாவுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பா இல்லையா? இருந்து தான் ஆகணும், இல்லாட்டா அந்த தாத்தா பிறக்க முடியாது. அவளுக்கு அப்பா அம்மா உண்டா இல்லையா? உண்டுங்கிறத நம்ம நம்புகிறோம். இப்போ இல்லையா, அவளுக்கு அப்பா அம்மா இல்லாமலே வந்துட்டார் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமோ? சொல்லவே மாட்டோம். இப்போ இந்த பரம்பரை இருக்கே, நம்ம அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா அப்படின்னு எவ்வளோ தூரம் போக முடியும்? நமக்கு ஒரு 2-3 இடம் தான் தெரியும். ஆனால் தெரிஞ்சது இவ்வளவுதான் இருந்தாலும் தெரியாத அந்த அப்பாக்களுடைய அந்த எண்ணிக்கை ரொம்ப நீண்ட எண்ணிக்கையாக இருக்கணும் இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு 4-5 தலைமுறை ஓடி போய்டுறது அதுக்குள்ளே. அப்படி பார்க்குறச்ச இந்த உலகம் எத்தனை காலமாக இருந்ததுக்கு 1000, 5000, 10,000 வருஷம் முன்னாடி இல்லை, நம்ம பரம்பரையில் யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ ஒருத்தர் இருக்க கண்டு தான் அந்த பரம்பரையில் நம்ம வந்திருக்கோம். அந்த பரம்பரை எப்போ ஆரம்பித்ததுன்னு ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லலாம். நமக்கு தெரியாது, இதுதான் பதில் சொல்ல முடியும். ஆனால் யாரோ இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்பலாம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் சாஸ்திரத்தினே சொன்னால், இதை போய் பெருசாக நோண்டி பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 100 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பரம்பரையில் இருந்தவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் பிரமாணம் இல்லை. அதை கண்டுபிடிச்சி பெரிய லாபமும் இல்லை. நாம் இப்போ பிறந்திருக்கோமோ இல்லையோ, இந்த பிறந்திருக்கிற இந்த ஜென்மா இருக்க இது நமக்கு எதிர்த்தா போல் இருக்குது. இப்போ அதீதத்தை போய் பெருசாக விசாரம் பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அதை விசாரித்து பார்க்கலாம். ஆக இதுக்கு பின்னாடி இது எப்படி வந்தது அப்படின்னு போகிறதுக்கு காட்டிலும் நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலாம், இந்த வராமல் இருக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு விசாரம் காமிக்கணும். அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லிவிடுறது, இதை அனாதி அப்படின்னு சொல்லி முடிச்சுன்னுடு. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு நீ கேட்காத, இதுக்கு ஆதி கிடையாது, இது வழிபடி தான் போயிட்டுருக்கோம். அனாதி பிரகிருதிம் புருஷஞ்சைவ வித்தி அனாதி உகாவபி. சம்சாரமும் அனாதி தான். இது எப்போ ஆரம்பித்தது? எப்போ ஆரம்பித்தா என்ன, இப்போ தானே இருந்துட்டு தானே இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு பாரு, அது போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ வெளியில் வருது எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் ஆலோசனை பண்ணி பார்த்தால் நமக்கு ஒன்று கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால், நாம் எந்த காரியத்தை பண்ணினோமோ அந்த காரியத்துக்கு பலத்தை அனுபவிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியறது. பல காரியங்கள் நாம் நமக்காக செய்தோமானால் நமக்காக செய்யும்போது அந்த பலத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளே நினைக்கிறோம். சில சமயம் எப்படி ஆகும்னா, நான் ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன், ஆனால் அதனுடைய பலத்தை வேறு யாரோ ஒருத்தன் தட்டின்னு போயிட்டான் அப்படின்னு சொன்னால், பண்ணினது நான், அவன் பலத்தை அனுபவிக்கிறான்னு சில வருத்தப்படுறோமோனோ. அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது, நான் பண்ணினா அதனுடைய பலத்தை நான் அனுபவிக்கணும், அதுக்கு நான் தான் சொன்னக்காரம். ஆனால் இந்த விஷயத்தை நாம் நல்லது கெட்டது ரெண்டுக்கும் வச்சுக்கணும். நான் நல்ல காரியம் பண்ணும்போது எனக்கு தான் அந்த நல்ல பலன் வரணும், தப்பான காரியம் பண்ணினாலும் அதே கணக்கு தான், அதே நியாயம்தான். தப்பான கர்மா பண்ணினாலும் அந்த தப்பான பலன் என்ன தான் வந்து சேரணும், அது மாத்திரம் இன்னொருத்தனுக்கு வந்து சேரட்டோன்னு நினைக்கப்படாது. அது நியாயமான ஒரு இது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, யார் கர்த்தாவோ அவன்தான் அந்த கர்மபல போக்தா. இது ஒரு நியமம் கிடைச்சதா? செய்தவன் தான் அந்த பலத்தை அனுபவிச்சானோ, அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கணும். இது நாம் வேணும்னா தப்பு பண்ணுவோம், ஆனால் சுவாமி தப்பு பண்ண மாட்டார். அவர் கையில் தானே இருக்க நம்ம ஜென்மாவெல்லாம். இப்போ யார் என்ன பண்ணியிருக்காங்கிறது பண்ணினவனுக்கு மறந்து போயிடும். ஏன்னா காலம் போக போக என்ன பண்ணுங்கிறதெல்லாம் மறந்து போய்டுறது. ஜென்மா மாறும்போது போன ஜென்மாவில் என்ன இருக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது, சுத்த இருட்டில் இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். சாமி ஒருத்தர் இருக்கார், அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த ஜென்மாவுக்கு என்ன காரணமோ அந்த கர்மாவை பார்த்து அவர் ஜென்மாவை கொடுத்தோம். நம்ம கையில் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேனோ இல்லையோ, எங்கே பிறக்கிறோம், எப்படி பிறக்கிறோம், என்ன ஆக போகிறதுங்கிறது ஒன்றும் தெரியாதுன்னு. பண்ணி வச்சிருக்கிற கர்மாவுக்கு பலனாக அவர் பார்த்து அடுத்த ஜென்மாவை கொடுக்குறார் அப்படிங்கிறது அதுக்காக தான் சொல்ல வேண்டியது, வேறு வழி இல்லாமல். அப்படி இருக்கும்போது
அவர்கிட்டயே நாம் கேட்குறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்? இந்த மாதிரி எனக்கு மறுபடியும் ஜென்மா வராமல் இருக்கிறதுக்கு நீ வழியை கொடுக்கணும், பண்ணணும். சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்க வேண்டியது இதுதான். எதை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளால் தன்னுடைய சொந்த முயற்சியால் எதை சாதிக்க முடியாதோ அப்போ அந்த ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு சுவாமி தான் பண்ணி ஆகணும், அவர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. மற்ற சாதாரண விஷயங்களாக இருந்தால் நானே என்னுடைய பிரயத்தனத்தில் அதை பண்ணி முடிச்சிடுவேன். அந்த மாதிரி இது பண்ண முடியாததாக இருக்கிறதுனாலே மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு வழியை சொல்லிக் கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆகணும். அப்போ சுவாமி தான் வழி கொடுப்பார். என்ன வழி கொடுக்குறார், அவர் என்ன உபதேசம் பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு இதே மாதிரி தான் சரீரத்தோடு தான் தன்னுடையது அப்படிங்கிற ஒரு பாவத்தோடு இருந்ததுனாலே ஒரு பெரிய ஒரு மோகம் வந்துடுச்சு. மோகம்னா சோகம், மோகம் தாங்க முடியாத ஒரு சோகம், மோகம். என்னமோ நினச்சி ஆரம்பித்தான், யுத்தம் ஆரம்பிக்கிறது வந்தான். ஆனால் யுத்தம் ஆரம்பிக்கும்போது எதிர்த்தா போல் இருக்கிற பெரியவாளெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு புத்தியே ஒரேடியாக ரொம்ப சோகத்தில் சிரமப்பட்டது. மனசு அவன் எப்படி சொல்கிறான்னா, என்னுடைய மனசு இப்போ எத்தனை கஷ்டப்பட்டுருக்கோ இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு இகலோகத்தில் ஒரு உபாயமும் இல்லைன்னு. நான் படுற கஷ்டத்தை, என் மனசு படுற அந்த தவிக்கிறது, அந்த தாபத்தை போக்குற உபாயம் 3 லோகத்திலும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம். யுத்தத்தில் ஜெயிச்சு ராஜ்யம் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கலாமேனா முடியாது, அந்த ராஜ்யம் கிடைச்சாலும் இந்த சோகம் போகாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா எவ்வளோ பெரிய சோகம் அவனுக்கு இருக்குது. அப்போ அந்த சோகத்தை போக்குறதுக்கு என்னடா வழின்னு கேட்டால் பகவான் சொல்கிறார், உபனிஷத்து அதுக்கு வழி சொல்லி கொடுக்குறது. என்ன சோகம் சொல்லி கொடுக்குறதுனா, தரதி சோகம் ஆத்மவித்து. ஆத்மாவை தெரிஞ்சுட்டா இந்த சோகம் வராமல் இருக்கும். சோகம் இருக்காது, வந்திருந்தாலும் போயிடும், வரவே வராது, வந்ததாகவும் இருக்க முடியாது, வந்திருக்கவும் முடியாது. ஆத்மா தெரிஞ்சிருந்தால் சோகம் இல்லை, ஆத்மாவை தெரிந்து கொண்டவனுக்கு சோகம் இல்லை அப்படின்னு அது சொல்லிடுச்சு. தரதி சோகம் ஆத்மாவித்து. இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆஹா, இந்த சம்சாரத்தில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது, இதை தெரிஞ்சுட்டா போகிறோம், தெரிஞ்சுட்டாலே பெரிய லாபம், சோகம் போகிறதே பெரிய லாபமாக இருக்குது. சுவாமி என்ன பண்ணாருங்க, அர்ஜுனனை பார்த்து, அப்பா நீ இவ்வளவு சோகப்படுறியே, இந்த சோகப்படுறதெல்லாம் நியாயமாங்கிறது நீயே யோஜனை பண்ணிப்பார். நீ பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப அழகாக பேசுகிற, ஆனால் அந்த அளவுக்கு உனக்கு ஞானம் இருந்தால், ஆத்மாவை பற்றின ஞானம் இருந்தால் நீ இந்த மாதிரி சோகப்பட முடியாது. அதனால் உனக்கு ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன், உன்னுடைய சோகம் போகும் அப்படின்னு சொல்லி ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்குறேன்.